ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். பி சேவ் அண்ட் பி பாசிட்டிவ். இன்றைக்கி வந்துட்டு மட்டன் பிரியாணி ப்ளஸ் மட்டன் கிரேவி பார்த்துடலாமா வாங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு சட்டி எடுத்திருக்கேன். சட்டியில் செஞ்சால் நம்ம அடுப்பில் செய்கிற அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் சட்டி எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டேன். கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் அதிலே இம்மீடியட்டாக சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸில் இது வந்துட்டு நல்ல ஃப்ரை ஆகி நல்ல ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில். ஸோ தட் அந்த பச்சை மிளகா ஃப்ளேவரும் நமக்கு வந்துட்டு கிடச்சிரும். அதனால் அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து மட்டன் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம தண்ணிலாம் போடாமல் இதில் என்னென்ன சில்லிஸு, அதாவது என்னென்ன ஸ்பைசஸ் சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் போல் மூடி போட்டு ஸ்லிம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஏன்னா இது வந்துட்டு நம்ம அப்படியே சேர்த்துருக்கணும் இல்லைங்களா. குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு சேர்த்துருந்தா சீக்கிரம் கொஞ்சம் பாயில் ஆகிடும். பட் நம்ம இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டதால் ஒரு 20 மினிட்ஸ் போல் சிம்மில் வச்சு நல்லா வேக விட்டால் நல்லா வெந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு 3 சின்ன ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும், கொஞ்சம் கரம் மசாலா, இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லிம்மில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக நான் பெப்பர் பவுடரும் போடுறேன். இந்த ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கு இல்லைங்களா, சின்னது, அதால் தான். ஸோ சும்மா அந்த ஃப்ளேவருக்காக மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். வேக வச்சாக்கா நல்லா அதிலே கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுத்துரும். அந்த மட்டன்லேயே நல்லா தண்ணி கொடுக்கும். ஸோ மீன்வயல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிரியாணினாலே கர்டு, லெமனு, கீ இது 3மே வந்துட்டு மஸ்ட்டு, கண்டிப்பாக சேர்க்கணும். ஸோ நான் கொஞ்சம் கர்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம அந்த ஜாரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றி திரும்ப அகைன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வைக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணியும் அரிசியும் சேர்க்க போகிறோம். மீன்வயல் நம்ம வந்துட்டு ஒரு தவா வச்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு அதுலேயும் இதே ஃப்ளேவர் தான். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டேன். ஒரு ½ டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுவும் நல்லா இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ மட்டன் சேர்க்கணுமோ அவ்வளோ மட்டன் சேர்த்து அதில் வந்துட்டு நம்ம இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்ப்போம். ஸ்பைசஸ் என்ன, அதே தான், சேம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்க்கலான்னு இப்போ வந்து ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்க்குறேன். நான் கொஞ்சமாக ஒரு 250 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், 200 கிராம் தான் இருக்கும். அதுக்கு ஒரு 2 குட்டி ஸ்பூன் சில்லி பவுடரும், ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துட்டேன் அதுக்கு. ஓகேங்களா, சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு அது அகெயின் இதையும் அதே சேம் ஸ்டைலில் தான் தண்ணி கிண்ணி போடாமல் மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுட்டு திரும்ப அகெயின் நான் வந்துட்டு இதில் ஏதாவது ஒரு காய் சேர்ப்பேன். ஒன்று உருளைக்கிழங்காக இருக்கும், இல்லைனா வந்துட்டு இந்த முள்ளங்கி இருக்குல்ல அது இருக்கும், இல்லைனா மரவள்ளிக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா அது இருக்கும். கண்டிப்பாக இது 3ல் ஏதாவது ஒன்று சேர்த்துருவேன். ஸோ இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு எனக்கு கிடச்சிது, அதனால் நான் அதை சேர்த்துட்டு இதில் நான் தண்ணிலாம் எதுவுமே போடல. அந்த மட்டனை மூடி வேக வச்சேன் இல்லைங்களா, அதுலேருந்து வந்த தண்ணி தான் அந்த தண்ணி ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் அந்த மரவள்ளிக்கிழங்கை சேர்த்துட்டு இதையும் அப்படியே ஸ்லிம்மில் போட்டு மரவள்ளிக்கிழங்கு வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர் மட்டும்தான் அதில் சேர்க்கலான் இருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே சேர்த்துட்டேன், புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி சேர்த்தாச்சு. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு நான் வந்துட்டு மீன் குழம்பு தவிர கறி லீவ்ஸ் சேர்க்க மாட்டேன். அதனால் இதில் வேறு எந்த இதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மிக்ஸி ஜாரை, இந்த பிரியாணிக்கு வந்துடலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
நல்லா வந்துட்டு நான் இது பண்ணி வச்சுருந்தேன். மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி, நல்லா பெரிய சைஸ் லெமன், ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் எப்போவுமே நீங்கள் நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, அந்த தண்ணியோ இல்லை அரிசியோ நான் மெஷர் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியும் எவ்வளோ பிரியாணிக்கு எவ்வளோ ரைஸ் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வாஷ் பண்ணி ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு நமக்கு என்ன வந்து டிப்ஸ் அப்படின்னாக்கா, அந்த ரைஸ் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கும் மேலே ஒரே ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு தண்ணி வச்சாலே சூப்பராக இருக்கும். அதுக்காகவே நான் சுட தண்ணி தனியாக சுட வச்சு பக்கத்தில் வச்சுப்பேன். அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவேன். மெஷரே நான் மெஷர் பண்ணாலே எனக்கு ஒழுங்காக வராது. மெஷர் பண்ணாமல் அதுக்கு மேலே ஒரே ஒரு லேயர் தண்ணி வர அளவுக்கு ஊற்றி இதை மூடி போட்டு ஸ்லிம்மில் வேக வச்சு இந்த தண்ணியெலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்து தம் தான் போட போகிறோம். இது வந்து சீரக சம்பா ரைஸ் நான் எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் நான் எப்படி சேர்ப்பேன்னாக்கா, ரைஸை எடுத்து ஒரு தவாவில் நல்லா ஒரு 15 மினிட்ஸ் போல் ஸ்லிம்மில் வச்சு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு 10 மினிட்ஸு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஊற வச்சுப்பேன். தண்ணி ஃபுல்லாக ஊற்றி ஊற வச்சுப்பேன். ஸோ அதனால் குயிக்காக எனக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நெய் சேர்த்தாச்சு 2 ஸ்பூனு. ஸோ இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு இதில் நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு பெரிய வெயிட்டாக எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான் தம்மு. வேறு எதுவுமே மேலே கீழேன்னு வைப்பாங்க. பட் இதுவே நல்லா சூப்பரான தம் தான், நல்லாயிருக்கும். அப்படியே வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற அந்த ஒரு ஃப்ளேவர் ஃபீல் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த இடிக்கல்லை எடுத்து நான் வச்சுட்டேன்னா ஒரு 25 மினிட்ஸ் நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டாலே சூப்பரான பிரியாணி வந்து சீரக சம்பா ரைஸில் ரெடி ஆகிடும். பாருங்கள், அந்த தம் எடுத்துட்டேன். பயங்கர டேஸ்டியாக இருக்கும். இது அதிகமாக சாப்பிடவே முடியாது. சும்மா ஒரு 2 கரண்டி அளவுக்கு தான் சாப்பிட முடியும் நம்மளால். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசியை வறுத்து நெய்யோ இல்லை எண்ணெயோ ஒரு ஸ்பூன் ஊற்றி வறுத்து வாஷ் பண்ணி ஊற வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு கிரேவி அதே தான், அந்த மரவள்ளிக்கிழங்கு சேர்த்து அது வேகிற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு அதை எடுத்துகிட்டோன்னா கிரேவியும் ரெடி. பிரியாணி கிரேவி கொஞ்சம் ரைத்தா வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நான்வெஜ் செஞ்சு வீட்டில் செய்கிறதே இல்லை, அதனால தான் இன்றைக்கி செஞ்சுட்டேன். ஓகே, இந்த மெத்தட் யாருக்காவது பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சிலவங்களுக்கு வந்து பிரியாணிக்கு வந்து தண்ணி கரெக்டாக வைக்க தெரியாது இது வரைக்குமே, அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரைஸை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சுட தண்ணி வந்து பக்கத்தில் சுட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சுட தண்ணியை எடுத்து ஊற்றுங்க. அரிசிக்கு மேலே ஒரே ஒரு லேயர் அளவுக்கு தண்ணி வந்தால் போதும். அதை அப்படியே ஸ்லிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அந்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் போட்டு, நீங்கள் புதினா வந்து முழுசாக போடுவீங்க அப்படின்னாக்கா புதினாவும் கொஞ்சம் போட்டு நல்லா தம் நல்லா டைட்டாக வைக்கணும். அவ்வளோ பெரிய இடிக்கல் வச்சேன் இல்லைங்களா, ஒரு 1% கூட அந்த ப்ரெஷர் வெளில போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக ஒரு இடிக்கல் வச்சு தம் வச்சு 20 to 25 மினிட்ஸ் கூட விடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் செய்கிறது. நம்ம பிரியாணியில் வந்து இந்த நெய்யோ இல்லை எண்ணெயோ ரொம்ப அதிகமாக இருக்காது, கரெக்டாக இருக்கும். கம்மியாகவும் இருக்காது, அதிகமாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பழக்கமாகிடுச்சு எனக்கு. இந்த மாதிரி வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான மெத்தட் தெரிஞ்சிச்சின்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நானும் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு முன்னாடி அந்த ரைஸை வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கழுவி ஊற வச்சுலாம் நான் பண்ணவே மாட்டேன். தண்ணி பிரியாணிக்கு அந்த வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி அது கொதிக்க போகிற ஸ்டேஜில் தான் நான் ரைஸே எடுத்து கழுவிட்டு அப்படியே போடுவேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட்டு ஒரு ஹோட்டலில் போய் நான் சாப்பிடும்பொழுது, சீரக சம்பா பிரியாணி சாப்பிடும்பொழுது எனக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஹோட்டல்லையே நான் கேட்டு
அதுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் வெளியிலேயே வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்க வெளில வந்து எனக்காக சொல்லிட்டு போனாங்க, நல்லா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இதே டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு. ஸோ அந்த அண்ணாவுக்கு தான் தேங்க் பண்ணணும். அதுலேருந்து இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கும். உங்களால் வந்து ரொம்ப அதிகமாக வந்து சாப்பிடவே முடியாது, கம்மியாக தான் உங்களால் சாப்பிட முடியும். கம்மியாக சாப்பிட்டாலே ஒரு மாதிரி திகைட்டிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ டேஸ்டியாக இருந்தால் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டியை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.